நடிகர் கமல் அவர்களுக்கு இனிமே இப்ப பார்த்தோன்னா, இருக்கக்கூடிய இவங்க தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். கௌதமி அவர்களினுடைய இடத்த ரீப்ளேஸ் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியாக இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. யார் அது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கமலுக்கு வலதுகை போல செயல்படக்கூடிய பிரபலம் யார் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது. ரொம்பவே மிக சிறந்த நடிகராகவும், பல திறமைகளை கொண்ட கலைஞராகவும் இருக்கக்கூடிய சினிமாவில் உச்சத்தை தொட்டிருந்தாலும் அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை சர்ச்சைகள் நிறைந்ததாகவே இருக்குது. 2 மனைவிகளையும் விவாகரத்து செய்தது தொடங்கி பல நடிகைகளுடன் கிசுகிசுக்கப்பட்டது வரை பல சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறாரு. 1928ஆம் ஆண்டு தனது 24 வயதில் நடன கலைஞரான வாணி கணபதியை கமல் அவர்கள் முதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. திருமணத்திற்கு பிறகு வாணிஹாசனின் ஆடை வடிவமைப்பாளராக பல படங்களில் பணியாற்றியிருக்கிறாங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் விவாகரத்து வாங்கிட்டாங்க. பின்னர் நடிகர் சரிகாவை கமலஹாசன் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு ஸ்ருதிஹாசன், அக்ஷராஹாசன் என்ற 2 மகள்கள் இருக்காங்க. திருமணத்திற்கு பிறகு நடிப்பதை நிறுத்திவிட்ட சரிகா, கமலினுடைய ஹேராம் படத்தில் ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றினாங்க. இருந்தாலும் இந்த தம்பதி 2005இல் பார்த்தோன்னா விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க. 2005 முதல் 2016 வரை கமலஹாசன் நடித்த நடிகை வாணி கணபதி அவர்கள் பார்த்தோன்னா, உண்மையிலேயே அவரை விட்டு பிரிஞ்சுட்டு பிறகு பார்த்தோன்னா நடிகர் கமலஹாசன் அவர்கள் கௌதமியோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். அப்போது கௌதமி கமலஹாசனின் திரை வாழ்க்கையிலும் பிஸ்னஸ்லையும் பக்கபலமாக இருந்து வந்தாங்க. இருந்தாலும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பால் கௌதமி அவர்கள் கமலஹாசன் அவர்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கமலஹாசன் அவர்களினுடைய உண்மையிலேயே அடுத்து கௌதமி அவர்களினுடைய இடத்திற்கு பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாச்சு அப்படின்ற மாதிரி எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. எவ்வளவுதான் மிகப்பெரிய நடிகர் நடிகைகளாக இருந்தாலும் சொந்த வாழ்க்கையில் வரும்போது பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்றதான் உண்மையும் கூட. கௌதமி அவர்கள் பிரிந்ததுக்கு அப்புறமாக தொடர்ந்து திரைப்படங்கள், பிக் பாஸ், அரசியல், தேர்தல்னு கமலஹாசன் பிஸியாகிட்டார். இந்த நிலையில் கமல் அவர்களுக்கு வலது கை போல் செயல்படும் பிரபலம் யார் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது. ஒரு டான்ஸ் மாஸ்டரின் மனைவியான இவங்க கமலஹாசனின் காஸ்டியூம் டிசைனராக இருக்கிறாங்க. இந்தியன் 2, தக் லைஃப் படங்களுக்கு இவங்க தான் ஆடை வடிவமைப்பாளர் அப்படின்றது எல்லோருக்குமே இப்போ தெரிய வந்திருக்கு. அவங்க வேறு யாரும் கிடையாது, நடிகரும் டான்ஸ் மாஸ்டர் ராம்ஜியின் மனைவி அமிர்தா ராம். ராஜ் டிவியில் ப்ரொடியூசராக இருந்து பல படங்களில் ஆடை வடிவமைப்பாளராக பணிபுரிஞ்சிருக்காங்க. கமலஹாசன் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு அணிமுடைகளை வடிவமைப்பதும் இவங்க தானா. மேலும் இவர்தான் கமலஹாசனுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அவரின் சினிமா, பிஸ்னஸ் இரண்டையுமே தன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்துட்டாராம். கௌதமி விட்டு போன இடத்தை இவர்தான் தற்போது நிரப்பி இருக்கிறாராம். கமலினுடைய மிகவும் நம்பிக்கைக்குரிய நபராக மாறிட்டாங்களாம். இவரிடம்தான் கமல் அனைத்து பொறுப்புகளையுமே ஒப்படைத்திருக்காராம். இவர்தான் தற்போது கமலினுடைய ஆதி மந்தமாக இருக்கிறாருன்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.